Hello learners, welcome to Zenith 360 channel. So in the video நம்ம chapter 3 algebra exercise 3.1 third question பார்க்க போறோம். So third question is Vani, her father and her grandfather have an average age of 53. So மூணு பேரோட average வந்து 53 years. So இதை வச்சு நம்ம வந்து first equation form பண்ணலாம். Next, 1/2 of her grandfather's age plus 1/3 of her father's age plus 1/4 of Vani's age is 65. So இது second equation கான statement. Next, 4 years ago, 4 வருஷத்துக்கு முன்னாடி, if Vani's grandfather was 4 times as old as Vani, then how old are they all now? So third equation கான statement கொடுத்திருக்காங்க. இந்த 4 years ago statement. அதை வச்சு third equation form பண்ணலாம். So மூணு equation form பண்ணிட்டு நம்ம மூணு பேரோட ஏஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். வாணியோட present age என்ன, அவங்க அப்பாவோட percentage என்ன, அண்ட் அவங்க கிராண்ட்ஃபாதரோட percentage என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வாணிங்கிற எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அவங்களோட ஃபாதரை லெட்ஸ் டேக் ஒய். சிமிலர்லி கிராண்ட்ஃபாதரை லெட்ஸ் டேக் ஜெட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படி அவங்க மூணு பேரோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 53. ஸோ அந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் ஹோல் டிவைடட் பை 3. இப்படி தானே ஆவரேஜ் கண்டுபிடிப்போம். ஸோ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 53. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3 அந்த பக்கம் போயிடும். ஸோ வி கெட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 159. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனில் கிராண்ட்ஃபாதர்ஸ் ஏஜோட ஹாஃப், அவங்க ஃபாதர்ஸ் ஏஜோட 1/3, வாணிஸ் ஏஜோட 1/4 வந்து ஆட் பண்ணோம். ஆட் பண்ணால் 65 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போனா கிராண்ட்ஃபாதர்ஸ்னா ஜெட், ஸோ ஜெட் பை 2, ஃபாதர்னா ஒய், ஒய் பை 3 ப்ளஸ் வாணினா எக்ஸ், எக்ஸ் பை 4 இஸ் ஈக்குவல் டு 65 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஃப்ராக்ஷனல் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுவோம். ஸோ இந்த டினாமினேட்டர்ஸ்க்கு எல்சிஎம் வந்து 12. ஸோ 12னா நமக்கு 6z ப்ளஸ் 4y ப்ளஸ் 3x பை 12 இஸ் ஈக்குவல் டு 65 வரும். இதை ஃபர்தராக 12 அந்த சைடு கொண்டு போகும்போது 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z இஸ் ஈக்குவல் டு 780. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. Third equation வந்து 4 years ago Vani's grandfather age was 4 times as old as Vani's age. So 4 years ago na நம்ம என்ன பண்ணணும், first 4 subtract பண்ணணும். grandfather's age na z, so 4 வருஷத்துக்கு முன்னாடி z minus 4 is equal to வாணியோட ஏஜ் na x minus 4, 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க equal to என்ன கொடுத்திருக்காங்கன்னா they have given it as grandfather's age was 4 times as old as Vani இல்லையா. ஸோ அப்போனா 4 times மல்டிப்ளை பண்ணணும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் z minus 4 is equal to 4x minus 16, and இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறப்போ we get 4x minus z is equal to 12. So this is equation 3, right? ஸோ 3 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. 3 ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். y வேரியபிளை எலிமினேட் பண்ண போகிறோம். y வேரியபிளை எலிமினேட் பண்ணுறதுக்கு லெட்ஸ் டேக் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் we get 4x plus 4y plus 4z equal to 159 into 4, it is 636. And then second ஈக்குவேஷனை அப்படியே எடுத்துப்போம். So 3x plus 4y plus 6z is equal to 780. So இதை வந்து சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணுறப்போ சைன்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம். தென் y வேரியபிள் கேன்சல் ஆகிடும். 4x minus 3x it is x, 4z minus 6z it is minus 2z, 636 minus 780 it is minus 144, right? ஸோ இது ஈக்குவேஷன் 4. ஸோ ஈக்குவேஷன் 4 கண்டுபிடிச்சணும். நம்ம நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஈக்குவேஷன் 5 கண்டுபிடிப்போம் நார்மலாக. பட் இங்கே தேவையில்லை, பிகாஸ் ஏன்னா
4ல நமக்கு x and z இருக்கு, 3லயும் x and z தான் இருக்கு. ஸோ 4 and 3 நம்ம சால்வ் பண்ணால் x and z கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். தேர்ட் ஈக்குவேஷன் மல்டிப்ளைட் பை 2, I get 8x minus 2z is equal to 24 கிடைக்கும். And then fourth equation as it is எடுத்துட்டா x minus 2z is equal to minus 144. Right? So இங்கே வந்து நம்ம ஈக்குவேஷன்ஸை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சைன்ஸ் செயின் பண்ணுவோம். z வேரியபிள் கேன்சல் ஆகிடும். 8x minus x it is 7x equal to 24 plus 144 168. ஸோ x கண்டுபிடிக்கலாம். x எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்போ x is equal to 168 by 7 it is 24. ஸோ x வேல்யூ தெரிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த x வேல்யூவை ஈக்குவேஷன் 4 இல்லைனா ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டியூட் பண்ணி z வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரைட். ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக இந்த ஸ்டெப்பில் என்ன கண்டுபிடிச்சிருப்போம்னா x கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எக்ஸை வந்து ஈக்குவேஷன் 4 இல்லை ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம z கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஷனில் நம்ம வந்து லெட்ஸ் டேக் ஈக்குவேஷன் 3. ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஈக்குவேஷன் 3 வந்து என்ன இருக்குது அப்படின்னா 4x minus z is equal to 12 இருக்குது. ஸோ அதை வந்து zக்கு வந்து in terms of zல எழுதுறப்போ it is z is equal to 4x minus 12. ஸோ xோட வேல்யூ தான் நம்ம 24 கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ z is equal to 4 times 24 minus 12 which is equal to 96 minus 12 is equal to 84. ஸோ z ஓட வேல்யூ 84. இதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ x and z தெரியும், y கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சிம்பிள் தான். நம்ம என்ன பண்ணுவோம், எப்போவுமே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா இந்த பேசிக் ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன் 1 2 3 இருக்கு இல்லையா, இந்த 3 ஈக்குவேஷனில் எதுலையா சப்ஸ்டியூட் பண்ணி y கண்டுபிடிப்போம். பட் தேர்ட் ஈக்குவேஷனில் y கிடையாது. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் y கிடைக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஒரு செகண்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி y கண்டுபிடிக்கலாம். லெட்ஸ் டேக் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஹியர். ஸோ first equation எடுத்துப்போம். it is x plus y plus z. So x plus y plus z is equal to 159. the first equation, right? And இதில் வந்து y கண்டுபிடிக்கணும். so y is equal to 159 minus x minus z, right? so equal to 159. x oda value 24, y oda value it is z oda value it is 84. so y is equal to finally subtract பண்ணோம்னா we get it is 51. so நமக்கு x கிடைச்சிருச்சு, y கிடைச்சிருச்சு, z கிடைச்சிருச்சு. x is 24, y 51, z 84. நம்ம x என்ன எடுத்திருந்தோம்னா வாணி இல்லையா, so வாணி ch is equal to 24 years. Next to y என்ன எடுத்திருந்தோம், father. So father ch is equal to 51 years. z வந்து grandfather. So grandfather ch is equal to z oda value 84. So it is 84 years. So this is the final answer for question number 3. Thank you.